நம்முடைய இந்திய பெருநாட்டிலே குறிப்பாக தமிழகத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. காரணம், தெய்வீகம் நிறைந்த ஒரு நாடாக திகழ்வது நம்முடைய தமிழ்நாடாகும். பல திருக்கோயில்கள், கணக்கிட இயலாத திருக்கோயில்கள், அங்கே அருளாளர்கள் அவதரித்து நம்முடைய தமிழுக்கு தொன்மையும் பழமையுமாக பல சிறப்புகளை வழங்கி இருக்கின்றார். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், மற்ற மாநிலங்களில் இந்த அளவுக்கு அருளாளர்கள் தோன்றிய நாடாக இருக்குமானால் அது நம்முடைய தமிழகம் ஒன்றுதான். எல்லா மதங்களிலும் பல சிறப்புகளை அடங்கி இருக்கின்றது. எனினும் குறிப்பாக ஞானசம்பந்தர் தொடங்கி நம்முடைய தமிழுக்கு செய்த பெருமை, அவருடைய தமிழை பலவாறாக நாம் உபயோகிக்கலாம். இருந்தாலும் நம்முடைய தேவார திருவாசகம் போன்ற அருளாளர்கள் பாடலுக்கு அவர்கள் கொடுத்திருக்கின்ற ஒரு மொழி திருநெறிய தமிழாகும். அதனுடைய தன்மையை அவர்கள் உணர்ந்து பார்த்தால் அது அளவிட முடியாததாக நம்ம அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே பெரும் சிறப்பாக அமைந்தது இன்று பத்ம விருது வழங்கி இருக்கின்றார்கள். நம்முடைய தமிழகத்திற்கு அது பெருமையும், இந்த திருமுறை தமிழை வளர்த்த எங்களுடைய பாரம்பரியத்தாருக்கும், இதனை வளர்த்த திருமடங்களுக்கும், குறிப்பாக எங்களையெல்லாம் வளர்த்தெடுத்த தர்மயாதனத்திற்கு பெரும் சிறப்பு உண்டு. அந்த வகையில் இந்த விருதை எங்களுக்கு கொடுத்து மகிழ்வித்திருக்கின்ற இந்திய பெருநாட்டினுடைய தலைமைக்கு நாங்கள் இன்றென்றும் பணிவுடன் காத்திருக்கின்றோம், வணங்குகின்றோம். நன்றி.